ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னொரு புதிய வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. பென் 10 காமிக்ஸோட இஷ்யூ 2 தான் வந்து நம்ம இதில் வந்து ஃபுல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வேணும், அனிமே பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டுவிட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட ஆர்வி, அதாவது இந்த ரஸ்பக்கெட்டில் இருந்தால் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் தப்பு தான் இல்லை, அவன் குழந்தைத்தனமாக அழுதுகிட்டே ஓடி போனால் அதுக்கெல்லாம் நான் ஏன் தப்பா ஒத்துக்கவே மாட்டேன். எதுவுமே என் தப்பு கிடையாது. எந்த இது ஏதோ இங்கே ஜொலிக்குது அப்படின்னு கவர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்பக்கெட்டில் ஏதோ வந்து ஜொலிக்கிறத பார்க்குறாங்க. எப்போ வந்து கிராண்ட்பா இதை வந்து அப்டேட் பண்ணார், இது பழைய தகர டப்பான்ல நான் நினச்சேன் அப்படின்னு அங்கே ஜொலிக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஹைடெக்கான ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்க்ரீனை பார்த்த உடனே குவென் வந்து இந்த செஞ்சுரிக்கு இதை வந்து கிராண்ட்பா அப்டேட் பண்ணிட்டாரா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது கட் பண்ணால் பென்னை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இஷ்யூவில் கட் பண்ணும்போது ஹீட் பிளாஸ்டாக இருந்தார் இல்லையா, அதே ஃபார்மில் தான் இன்னும் இருக்காருங்க. என்ன நடக்குது இங்கே, என்ன எனக்கு நடக்குது, இது நார்மல் மாதிரி தெரியலையே, நான் ஃபுல்லாக நெருப்பால் எரிஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து ஹீட் பிளாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ பதறிட்டு இருக்காரு காட்டுக்குள்ளே. எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4 கை வச்ச ஒரு வினோத ஜந்துவானாக இருந்தேன், இப்போ பார்த்தா உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்க இன்னொரு ஜந்துவாக மாறி இருக்கேன். என்ன தான் நடக்குது எனக்கு, கமான் சீக்கிரம் இது சரியாயிரு, என்னை திருப்பி மாற்றி விட்டுரு அப்படின்னு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் இருந்த கையை வந்து உதறிக்கிட்டே இருக்காரு. அடச்சே என்னடா நடக்குது இங்கே. ஆனால் அவர் திரும்பி மாறாமல் அந்த ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா காட்டையும் வந்து எரிச்சிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் இருங்க, என்ன நடக்குது இங்கே, வேணாம் 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 வேணாம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரெட் கலர் லைட்டை பிளிங்க் ஆகுது. ஆக்சுவலாக நார்மலாக வந்து இந்த மாதிரி ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆனிச்சுன்னா அவர் ஏலியன் ஃபார்மில் இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறிடணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் நார்மல் ஃபார்முக்கு மாறாமல் அங்கேருந்து மற்ற ஏலியன்ஸாக டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாரு. இல்லையே இது நார்மலுக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியலையே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீட் பிளாஸ்ட்லேருந்து அப்கிரேட் ஆகும், அப்கிரேட்லேருந்து வைல்டு வைன் ஆகும், வைல்டு வைன்லேருந்து கிரே மேட்டர் ஆகும், அப்புறம் ஸ்டிங் ஃப்ளை, ஓவர்ஃப்ளோ, எக்ஸலரேட்டை எல்லாமே சட்டுன்னு மாறுறாரு. என்னால் இது தாங்கவே முடியல, என்னடா நடக்குது எனக்கு அப்படின்னு ஒரு ஃபார்முக்கு மாறும்போதும் அவர் வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. ஏன்னா அவரோட வலி தாங்க முடியல. இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் வந்து ஜஸ்ட் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே பெயின் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டாப் இட், முடியல, என்னால் முடியல, இது நிறுத்துங்க, எனக்கு வேணாம், இது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கும்போது அவரால் முடியாமல் கதறாரு. யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பென் அழுதுகிட்டே அங்கே படுத்துடுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பென் வந்து இது வரைக்கும் எந்த சீரீஸ்லையுமே வந்து அழுத மாதிரி காமிச்சதே இல்லை. ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா பென்னுக்கு வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் வாட்ச் கிடைக்கும் போது வெறும் 10 வயசு தான். அப்போ வந்து அவருக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஏலியன்ஸு, இவ்வளோ வலி, ஆர்மிஸு, கன்ஸ் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து நேச்சுரலான ரியாக்ஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கார்ட்டூனை விட. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பா வந்து காட்டுக்குள்ளே பென்னை தேடிக்கிட்டே வராரு. கரெக்டாக அப்போன்னு பார்த்தீங்கன்னா அவர் பென்னை தேடிக்கிட்டே வரும்போது அந்த ஆர்மி கேம்ப் வச்சுருந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாரு. அங்கே பாருங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. ஏய் யார் நீ? ஆல்ரைட் பாய்ஸ், நான் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ன உங்களோட லீடர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு முன்னாடி வந்த அந்த 2 சோல்ஜர்ட்டையும் கிராண்ட்பா மேக்ஸ் வந்து கெத்தாக ஆர்எஃப்எம் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரோசம்கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து யாரோ ஒரு வயசானவர் இங்கே கேம்பிங்க்கு வந்தவர் நம்மளோட கேம்புக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு வந்து ரோசம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அது யாரோ ஹண்டராக இல்லை கேம்பிங் வந்தவங்களாக தான் இருக்கும், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்ல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்மளோட கோட்வர்ட் கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிராண்ட்பா மேக்ஸோட ஐடியை வந்து ரோசம் வாங்கி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிராண்ட்பா மேக்ஸை பார்க்கறதுக்கு அவர் போகிறாரு. ஓ மை காட், மேக்ஸ் டெனிசன், மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல எங்களுக்கு கெஸ்ட்டை வர வைக்கிற அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நான் தான் கொலோனல் ரோசம், நான் தான் இங்கே இன்சார்ஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலோனல் ரோசம் வந்து எப்படி கிராண்ட்பா மேக்ஸ் வந்து இங்கே வந்தாருங்கிறத வந்து ஏதாவது பண்ணி போட்டு வாங்கிடலாம்னு ட்ரை பண்ணுறாரு. பட் கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன வேணால் சொல்லு, நான் இங்கே வந்து கேம்பிங்க்கு என் பேர பசங்களோட தான் வந்த இடத்துல நான் இங்கே தொலைஞ்சி போயிட்டேன், அப்போ தான் வந்து உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ ரோசம் ஓகே நீ இப்படி தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்னா ஏன் கூட வாங்க அப்படின்னு கிராண்ட்பா மேக்ஸ் அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. கட் பண்ணால் பென் வந்து நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டு அந்த காட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்காரு. அடச்சா என்னடா நடக்குது இங்கே, நான் மொத்தமாக தொலைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ளே, இதை எப்படியாச்சும் என் கையிலேருந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வானத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எரிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று வந்து மறுபடியும் விழுது. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு பென் அதை பார்த்து பயந்துட்டுருக்காரு. அந்த எரிக்கல் மாதிரி வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பென் இருந்த அதே காட்டில் தான் வந்து விழுது. ஆனால் இந்த டைம் அது ஒரு எரிக்கல் கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ்ஷிப், க்ளோக்கிங் சிஸ்டம் ஆஃப் லைன், பீலிங் டிரான்சிட் பபிள் அப்படின்னு அதுக்குள்ளேருந்து ஒரு ஹண்டர் வரான்.
அவன் யாருன்னா அவன்தான் கிராப். தரையிறங்கியாச்சு. என்ன ஒரு பரிதாபமான கிரகம் அப்படின்னு கிராப் வந்து பூமியை பார்த்து சொல்கிறாரு. அதே டைமில் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே பென் இருந்த இடத்துல சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு அங்கே என்ன கிடச்சிச்சு ஜாக்சன்? எனக்கு புரியல சார். ஸ்கேனரில் இந்த இடத்துல மல்டிபிள் சிக்னல்ஸ் காட்டுது. நிறைய சிக்னல் இல்லைனா கூட்டமாக இருக்க மாதிரி எனக்கு அந்த சிக்னல் காட்டுது சார். நம்ம இங்கேருந்து வெறுங்கையோட திரும்பி போக முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே பென் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத காட்டுறாங்க. கமான் பென், உன்னால் அது முடியும். ஆன் யர் மார்க், கெட் செட் அப்படின்னு அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அது கேட்குதா? அங்கே பாருங்கள், போங்க 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 போங்க, அங்கே இருக்கிறது என்னென்னு பாருங்கள். அது பின்னாடி போங்க, அதுதான் நம்ம டார்கெட்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் மறுபடியும் வந்து பிளிங்க் ஆக அந்த க்ரீன் கலரில் நோ 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 திருப்பி இது வேணாம் அப்படின்னு தெரியாமல் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் அவர் டச் பண்ண திருப்பி வந்து ஒரு எலினா மாறுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி எனக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. என்னது இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சோல்ஜர்ஸ் வந்து பென்னை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பென் திருப்பி ஒரு எலினா மாறுறாரு. என்ன எலின்னு பார்த்தோம்னா கேனன் போல்ட். ஓகே, இது என்னடா அது கரும்பு புதுசாக இருக்குது. எப்படியோ இதை வச்சு தான் இப்போ சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு நான் உருண்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பென் கேனன் போல்ட்டாக மாதிரி உருண்டுக்கிட்டே வந்து அவர் காட்டுக்குள்ளே மறுபடியும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணால் கிராண்ட்பா மேக்ஸும் ரோசமும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க கேம்புக்கு வெளியே. அப்போது கிராண்ட்பா மேக்ஸ் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது நீங்கள் வந்து இப்படி ஒரு சிக்கலில் இந்த காட்டுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு. நான் வெறும் இங்கே கேம்பிங்க்கு தான் வந்தேன் என் பேர பசங்களோட. எனக்கு புரியுது மேக்ஸ் டெனிசன், ஆனால் நாங்கள் ஓரத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்ல. கொலோனல், காட்டுக்குள்ளே போன டீம்கிட்ட இருந்து இது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். என்ன, அவங்க டார்கெட்டை பார்த்துட்டாங்களா? சரியா தெரியல கொலோனல், அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, காட்டுக்குள்ளே ஏதோ இருக்கோ? அதை பற்றி கவலைப்படாதீங்க டெனிசன், உங்களோட கேம் விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி சர்ஜன், என்னை கமாண்ட் சென்டரில் மீட் பண்ணு. காட்டுக்குள்ளே போன யூனிட்லேருந்து அடுத்து என்ன தகவல் கிடைக்குதுன்னு எனக்கு எடுத்துகிட்டு வா. மீன் டைம் இங்கே இருக்க கெஸ்ட் கூட நான் என்ன பண்ணலான்னு நான் முடிவு எடுக்கிறேன். ஒருவேளை பிரச்சனை எதுவும் பெருசாச்சுன்னா. கட் பண்ணால் காட்டுக்குள்ளே போன அந்த டீமை காட்டுறாங்க. ஸ்டே க்ளோஸ், எல்லோரும் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஜாக்சன், உன்னோட ஸ்கேனரில் என்ன ரீடிங் தெரியுது? நம்ம எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம்? ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம் சீஃப், ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம். அப்போது கிராபை காட்டுறாங்க. ஓ, இந்த கிரகத்தில் இருக்கிற உயிரினங்களா? அதை பார்த்து சோல்ஜர்ஸ் அதை சரம்பாரியாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல் யூனிட்ஸ் அவனை சுட்டு தள்ளுங்க. இன்சிக்னிஃபிகண்ட் ஃபயர் பவர். இது எனக்கு க்யூரியஸ் ஆகுது. அப்போ என்னோடது கூட எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு நான் பார்க்குறேன். ஹெல்ப்லெஸ், யூஸ்லெஸ், ஒர்க்லெஸ் அப்படின்னு கிராப் அங்கே இருந்த சோல்ஜர்ஸை சரம்வாரியாக போட்டு தள்ளுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சீனை பென்டன் அனிமேட்டட் சீரிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். பயங்கர கோராக இருக்குது. பேனல் பார்க்கவே அப்படியே செவப்பாக்கி வச்சுருக்காங்க அந்த பேனல் மொத்தத்தையும். போகிற போக்க பார்த்தா வந்த வேலை நினைக்கிறத விட சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம கேனன் போல்ட்டாக மாறின பென் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே போயிட்டுருக்காரு உருண்டு உருண்டு. ஓ, இப்படி கூட போகலாம் போலையே. அது சரி, இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்படி உருண்டு கூட கிராண்ட் பார்க் இடத்துக்கு போயிடலாமா? ஓ ஓ, எவன் நம்ம மூஞ்சில் டார்ச் அடிக்கிறது அப்படின்னு கேனன் போல்ட்டாக மாதிரி இருக்க பென் திரும்பி பார்க்க குவென் வந்து கிராண்ட்பா மேக்ஸோட ஆர்வியை எடுத்துக்கிட்டு துரத்துக்கிட்டே வராங்க பென்னை. அதாவது கேனன் போல்ட்டாக மாதிரி இருக்க பென்னை. என்ன ஒரு அசிங்கமான ஒரு கிரியேச்சர், என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அது எப்பயுமே முடியாது. எந்த ஒரு அசிங்கம் முடிச்ச ஏலியனும் எங்கள் எர்த்தை நான் வந்து இன்வைட் பண்ணுறது விட மாட்டேன், அதுவும் நான் இருக்கும்போது அப்படின்னு பென்னை வந்து குவென் துரத்திட்டு போகிறதோட இந்த பேனலில் வந்து முடிக்கிறாங்க. பென்னு பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடிட்டு இருக்காரு ஆர்வி முன்னாடி. அதை பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. பட் மொத்த இஷ்யூமே வந்து ரணகலமாக இருந்துச்சு. இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இஷ்யூக்கும் இந்த இஷ்யூக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூவில் வந்து பயங்கரமான எப்படி சொல்கிறது கோர்லாம் காமிச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் பென்டனை வந்து இப்படி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர் அண்ட் அந்த எப்படி சொல்கிறது அந்த அப்சல்யூட் காமிக்ஸ்னு சில விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிசிலாம் சொல்லியிருப்பாங்க அப்சல்யூட் பேட்மேன் அப்படின்னு. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஏலியன்னா எப்படி இருக்குமோ அதை வந்து காமிக்கலாக இல்லாமல் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நிறைய விஷயங்கள் கோராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வைஸாகவும் சரி ஆர்ட் ஸ்டைல் வைஸாகவுமே வந்து இந்த காமிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து டக்குன்னு அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டாட்டா, பை.